நீங்க எல்லாம் பிள்ளைகளா இருந்தப்போ உங்க அப்பாட்ட எப்படி வளர்ந்தீங்கன்னு உடனே யோசிப்பீங்க. உங்க பிள்ளைகளை இப்ப எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிப்பீங்க. என்னைய மாதிரி தாத்தாக்கள்லாம் இங்க இருக்காங்க, பேர பிள்ளைய. இந்த பேர பிள்ளைகளுக்கும் தாத்தாவுக்கும் இடையில இன்னைக்கு நடக்கிற கொடுமை இருக்கு பாருங்க. அவனுங்களை தூக்கி கொஞ்சம் விட மாட்டாங்க. அவங்க நம்மள்கிட்ட தான் எல்லா கோரிக்கையும் வைப்பாங்க. தாத்தா சாக்லேட்டு 2 மட்டும் டைரி மில்க் வாங்கி யாருக்கும் தெரியாம கொடுக்கறப்ப அவங்க அப்பயும் வந்துருவேன். சாக்லேட்டே கொடுக்க கூடாது இருக்காரு. உன்னையோட பெரிய தொல்லையா இருக்கு, என் பிள்ளைய கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கியா நீ அப்படின்ட்டு என்னமோ அந்த பிள்ளைல நாங்க தான் கெட்டுத்து நாசம் பண்ற மாதிரி தாத்தாக்கள் இங்க உட்காந்துருக்கீங்க. அப்பாட்ட பிள்ளைகளை வளர்ந்தவங்க, அம்மாட்ட வளர்ந்தவங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க பிள்ளைகளை வளர்க்குறவங்களும் உட்காந்துருக்கீங்க. பல செக்ஷன். ஒரு விஷயத்த பேசும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நினைவுகளுக்கு போவாங்க. கல்யாண வீட்டுல பேசுறப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை அப்படியே திங்க் பண்ணாத ஆளு இதுவரைக்கும் இருக்கவே இருக்க மாட்டான். நமக்கு ஒரு காலத்துல இப்படித்தான்டா நடந்துச்சு அப்படின்னு. இப்படி பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆன ஆளுங்க பாருங்க, மனைவி கூட ரொம்ப பிரியமா இருப்பேன். தங்கம், கண்ணுக்குட்டி, செல்லம், காப்பி போட்டு வா செல்லம், இந்த வந்துட்டேங்க தான் அத்தான், இந்த 5 மினிட்ஸ்ல போட்டேங்க தான். காஃபி வேணுமாங்கத்தான், டீ வேணுமாங்கத்தான், சுகர் நிறைய போடலாமா கம்மியா போடலாமாங்கத்தான், ஏங்கத்தான் 11 மணிக்கு உப்புமா கிட்ட வாங்கத்தான், ஈவினிங் கேசரிங்க தான் ஏங்கத்தான். ஒரு வாக்கியத்துல 15 அத்தான் வந்துகிட்டு இருக்கான். எப்ப கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒரு 6-7 வருஷம் கழிச்சு காப்பி எதுக்கு? காப்பி குடிக்கத்தான், பின்ன தலையில ஊத்துறதுக்கா? குடிக்க என்ன பெரியது. 10 வருஷம் கழிச்சு காப்பியே கேட்க மாட்டேன். எந்திரிச்சு காலையில டீ குடிக்க வருவாங்க பத்தியா ஒரு குரூப் 5:30 மணிக்கு. அது பூரா கேட்டு நொந்து நமக்கு இங்க கிடைக்காதுரான்ட்டு இந்த விசாலம் காப்பியில காலையில 5:30க்கு நிக்குது பார், அது பூரா புடுங்குபட்ட ஆள் தான். விசாலம் காப்பி எப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? வீட்டுல காப்பி கேட்டு 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 நொந்து நூடுல்ஸ் ஆனால் பூரா அங்க போய் குடிச்சதுனாலதான் இன்னைக்கு விசாலம் காப்பி உலக புகழ் பெற்ற காப்பி ஆயிடுச்சு. அதனால வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 15-20 வருஷம் ஆனவன் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன். புதுசா கல்யாணம் பண்ணி ஒருத்தனை கூட்டு போறாங்க. அவன் இப்படியே பாக்குறேன். இதே மாதிரி தாண்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் கூட்டு போறாங்க. ஆடு வெட்டுறதுக்கு கூட்டி போற மாதிரியே போறானே, விவரம் தெரியாம போடாட்டே போடா அப்படின்னா. சினிமாவிலே பாருங்க, இன்டர்வலுக்கு முன்னாடி லவர்ஸா இருக்கிறப்ப கதாநாயகன் எவ்வளவு ஜாலியா பாடிட்டு இருப்பாங்க. நான் பல இடத்துல இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்கேன். பணக்கார குடும்பத்துல எம்ஜிஆர் சரோஜாதேவியும் பேட்மிண்டன் விளையாண்டுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும் தூது, சிரிக்கும் அழகு சிரிக்கும், அது சிரித்தோடி வருமா, இதுதான் அந்த நிலவோ என்று முகம் பார்க்கும் வண்ண பந்து அப்படின்னு பாடுவாங்க. அதே எம்ஜிஆர் இன்டர்வல் முடியிறப்ப, படம் முடியிறப்ப பாருங்களேன், பல்லாக்கு வாங்க போனேன் ஊர். உன்னை யாரு பேட்மிண்டன் விளையாட சொன்னது? பேசாம பேட்டையும் பந்தையும் வச்சுட்டு இருந்தா இப்படி ரோட்ல அழுதுகிட்டு வர்ற நிலைமை வந்திருக்குமா? இன்டர்வலுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்க கதாநாயகன் இன்டர்வலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாவமா இருப்பாங்க. சிவாஜி கணேசன் புதிய பறவையில பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஆக மெல்ல நட மேனி என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஓ சரோஜாதேவி நடக்கிறத விட இவர் பாடுறத பாக்கணும். ஐயோ மெல்ல நட மேனியன் அப்படி பாடி இருந்த சிவாஜி கணேசன் படம் முடிகிறப்ப புதிய பறவையில பாத்தீங்களா? எங்கே நீ உன்னை யாரு பாட சொன்னது? இப்ப ஏன் உனக்கு இந்த நிலைமை? உண்மையிலே வீட்டுல கண்டிஷன் பூரா யாரும் அப்பா தான் பெரும்பாலும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. அது எங்க அப்பா மிலிட்டரிக்காரரு, எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அவர் மிலிட்டரியில் எப்படி இருந்தாரு அதே மாதிரி எங்களையும் போட்டு படுத்துவாரு. 4:30 4:45 எழுப்பி விட்டுருவாரு. பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கேன், அங்க போய் பூசைக்கெல்லாம் கூட்டி போக மாட்டாரு. எங்க வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு 5 மணிக்கெல்லாம் நாங்க அப்பாவை திட்டிக்கிட்டே பின்னாடி முக்காடு போட்டுக்கிட்டு அந்த பணியில, ஏயா உன்னைய மிலிட்டரியில குடும்பம் கொடுத்துனாங்க, எங்களை வேற இப்படி படுத்துறியன்ட்டு அந்த சர்ச்சுக்கு கூட்டு போறப்ப படுத்துற பாடு, இங்க போ அங்க போ உட்கார்,
பூச முடிகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். கூட எல்லா மந்திரம் சொல்றான். பிதாசன் பரிசுத்தாவின் பெறாலே ஆமன். அருள் இந்த மரியாதையை வாழ்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒப்பிக்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்பா தான் ஸ்ட்ரிக்ட். எங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. நான் நல்லா பாட்டு பாடுவேன், கச்சேரியில பாடுவேன். எங்க திண்டுக்கல் பக்கத்துல வடமதுரை மாரியம்மன் கோயில்ல கச்சேரி கூட்டு போயிட்டாங்க என்ன. அப்ப எனக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு எதுன்னா, மலையூர் மம்புட்டியான் படத்துல இளையராஜா பாடின பாட்டு, டைட்டில் சாங். காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, மம்புட்டியான் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. தகர்த்து 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 தகர் அடிக்கிறாங்க. கைத்தட்டுல அப்படி மெய் மறந்து உட்காந்துருக்கேன். எங்க வடமர மாரியம் கோயில்ல. அடுத்து திண்டுக்கல் லியோனியம் சரோஜா அவர்களும் சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் டைட்டில் சாங், இளையராஜா பாடிய டைட்டில் சாங்கை பாடுவார்கள். தந்திர 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 அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே, நாட்டு ஜன நம்மளை கண்டு சொக்குதடி, அங்கால அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா. பாடிக்கிட்டு இருக்கேன். மேடைக்கு ஒருத்தர் வந்தாரு. நிப்பாட்டுறான்ட்டு மைக்க கையில இருந்து புடிங்க போட இறங்குடா. ரசிகர்லாம் கை தட்டாங்க. மியூசிக் பார்ட்டிக்காரங்க சார் 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 ஆர்கன் முகரை பாரு. தபலாக்காரன் ஓங்கி முகரையில குத்திருவேன். வாசிக்கிறா தபலா அவனுக்கு. நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரிச்சா, பிஎஸ்சி பரிச்சா. இப்ப நாளைக்கு பரிச்சா தானே இங்க வந்து அம்மன் கோயில் கிழக்காலவா அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்து டவுன் பஸ்ல ஏத்தி அழுதுகிட்டே எங்க அப்பாவை, இப்படி ஒரு அப்பம் கிடைச்சதுக்கு பேசாம சாகிச்சிருக்கல. அவ்வளவு பேரும் கைதிட்டு என்னை அடிச்சு குட்டி வத்தீங்களா அப்படின்ட்டு அழுது நொந்து நூலாயி எங்க அம்மாவுக்கு போய் முந்தானியில பாடிட்டு இருக்கமா அடிச்சு குட்டி வர்றாருமா அப்படின்னு. இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மனசுல ஏதாவது பாட்டு கேட்டுன்னா ஏதாவது ரசிக்க தெரியணும். பிள்ளைய பாடிக்கிட்டு இருந்த பிள்ளைய அடிச்சு குட்டி வந்திருக்கேன். நீ எல்லாம் விளங்குவியா ஐயா? எங்க அம்மா முந்தானிகளை இப்படி பொத்திக்கிட்டு, அன்னைக்கு எங்க அம்மா முந்தானியிலேயே படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, திண்டுக்கல் ஐஸ் ஃப்ரூட் தான் வித்துக்கிட்டு இருந்திருப்பேன். பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு வாத்தியார் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் ஆயிருக்கேன்னா எங்க அப்பா ஒரு அரைச்ச விட்டாரு பாருங்க. இன்னைக்கு தேவையில்லடா உனக்கு பாட்டு, நீ டிகிரி வாங்கணும்டா அப்படின்ட்டு பொது இடத்துல என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிற அந்த உரிமையை எடுத்துக்கொண்ட என் தந்தை இல்லாட்டி லியோனி இந்த மேடையில பாடநூல் கழக தலைவரா அரசாங்கம் சிம்பிள் போட்ட வண்டியில வந்து இறங்க முடியுமா? ஒரு விலங்குல கூட பாருங்க, அந்த தாயை அரவணைச்சு தான் அந்த குஞ்சுகள் பூரா இருக்கும். அது ரெண்டுக்கும் ஒரு சங்கேத பாசம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த தாய் கோழிக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் டிக்கி டிக்கி டிக்கின்னு வருவாங்க. ஒரு அரிசி 2 அரிசி எடுத்து அடி போடும், சண்டை போடாம சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர். அதுகளுக்குள்ள என்னென்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அடே அப்பா, கொஞ்சம் வளர்ந்தோன்னா கொத்தி அடிச்சு ஓடு. சும்மா நானே குப்பையா கிளறி உனக்கு அரிசியை போட்டுக்கிட்டு இருப்பேன், என் பின்னாடியே தின்னுக்கிட்டு தெரிவியா ஓடுறா அப்படின்ட்டு அடிச்சு துரத்தி விடுது. ஒரு ஒட்டகை சிவிங்கி அது குட்டியை போட்டது பிற்பாடு அவ்வளவு உயரத்துல வந்து சொத்துன்னு உழுகும். உளுந்தோடனே அது அப்படியே நக்கி நக்கி கொடுக்க அப்படியே எந்திரிச்சு நிக்கும். எந்திரிச்சு நின்னோன்னா அது என்ன செய்யும் தெரியுமா? அவ்வளவு நிக்க வச்ச தன்னுடைய பிள்ளைய ஓங்கி ஒரு சொன்னா அங்க போய் சொத்துன்னு உளுந்து அதுவா குடுன்னு ஓடும். ஏன்? என்னையவே நீ நம்பி இருக்க முடியாது. சிங்கம் புலி கரடி எல்லாம் வருவாங்க, இப்படியே புலி மூட்டை மாதிரி படுத்து கிடந்தீங்கன்னா அல்வா மாதிரி தின்ட்டு போயிருவாங்க. இப்பயே நீ ஓட பழகணும்ட்டு ஒரு கொடுக்கும் பாரு அந்த தாய் ஒட்டக சிவிங்கி. இதுதான் தாயினுடைய அன்பு. யாரு? சங்கர் சொன்னார். சாலமன் ராஜா மாதிரியே ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. 2 மாடு ஒரே கலர்ல, இதுவும் செவல கண்ணுக்குட்டி அதுவும் செவல கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. ஒரு நாள் நைட்டு ஒரு கண்ணுக்குட்டி செத்து போச்சு. எந்த மாட்டு கண்ணுக்குட்டின்னு சண்டை வந்துருச்சு. இது என் மாடோட என் கன்றா, 2 ஒரே கலர். பஞ்சாயத்து பிரசிடென்ட் இப்படியே பார்த்தாரு. சாலமன் ராஜா கூட ஈஸியா தீர்த்து வச்சுட்டாரு. மாட்டு பிரச்சனையை நான் எப்படா தீர்த்து வைக்கிறதுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணாரு. அங்கேயும் ஒரு வடிவேல இருந்திருக்கேன். 2 மாட்டையும் ஆளுக்கு ஒரு தென்னை மரத்துல கட்டி விட்டுருவான், கண்ணுக்குட்டியை விடுவான். அது எந்த மாட்டுக்கிட்ட போகுதோ அதை வச்சு எது தாயின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கூறுகட்ட கண்ணுக்குட்டி 2 மாட்டுக்கிட்டையும் போகாம அது வாட்டுக்கு பக்கத்து தோட்டத்துல போய் புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு.
அட லூசு கண்ணுக்குட்டிய, நீ எனக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பனா புது பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன்ட்டு. அப்பதான் பக்கத்துல அந்த பஞ்சாயத்துக்காரரோட மனைவி சொல்லியிருக்கா, உன்னையெல்லாம் நம்பி ஒரு பஞ்சாயத்து கொடுக்குறாங்க பாரு, நான் சொல்றத செய்யா சொல்லுடி. என்ன? கண்ணுக்குட்டியை கட்டி போடு, முதல்ல ஒரு மாட்டை அனுப்பிவிடு. எந்த மாடு கண்ணுக்குட்டியை தேடி ஓடுதோ அந்த மாடு தான் அந்த கண்ணுக்குட்டியோட தாய் அப்படின்னு. கரெக்டா ஒரு மாடு அது வாட்டுக்கு போயிடுச்சு, கண்டிப்பா இது அவங்க அம்மா இல்ல. ஓடி தன்னுடைய கண்ணுக்குட்டி பக்கத்துல நின்னுச்சு பாருங்க, தட் இஸ் ரியல் மதர். தீர்ப்பு சொல்லிட்டான். ஒரு விலங்குக்கு கூட தன் குட்டியின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரிதான் தாய். ஒவ்வொரு அணுவையும் அப்படியே ரசிச்சு 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 வளர்க்கறது தாய் தானையா. இன்னைக்கு அம்மாங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஆபரேஷன் பண்ணி அறுத்து வழியில இருக்கும்போது அம்மா அம்மான்னு தானே அழுகுறான். எவனாவது அப்பான்னு அழுதுருக்கான் இது வரைக்கும்? எப்ப அப்பா அம்பான்னா ஆபரேஷன்லாம் வழியெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பா அப்படின்னா, வலி தீர்ந்த பிறகு சொல்ற வார்த்தை அப்பா. வலிக்கும் போது அந்த வலியை குறைக்கின்ற வார்த்தை எதுன்னா அதுதான் அம்மா. அதனாலதான் நம்ம அடிமை பெண்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் அம்மா பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம், பண்பின் முழக்கம், அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள், பத்தியம் இருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அப்ப குழந்தையா இருக்கிறது யாரு தெரியுமா? எம்ஜிஆர். மடியில படுத்து ஃபீடிங் பாட்டில எம்ஜிஆருக்கு பால் ஊட்டுவாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஒரு தாய்மை என்பது ஒரு புனிதமானது. கோயில்ல ஒரு தடவை காணா போயிட்டேன் நான். எங்க வீட்டுல 10 பிள்ளைனால காணா போனா போயிட்டு போறாங்க, அதான் மீதி 9 இருக்காங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, எங்க அப்பா தேடிட்டு திரியிறாரு. என்ன இருந்தாலும் 10ல ஒரு பைய அப்படின்ட்டு தேடிட்டு போறாரு. ஊரு கோயில்ல பாட்டு நடந்துகிட்டு இருக்கு, சர்ச்சில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்ல நல்ல பாட்டா. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம், ஃபாதர் பாட்டு பாடியிருக்காரு, நாங்கெல்லாம் கை தட்டினா. என்னைய மட்டும் காணா. சாமியார் பாட்டு பாடி இருக்காரு, இந்த பாடாதி இப்ப எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலன்னு ஊரே தேடிட்டு இருக்காரு. எங்க சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க விநாயகர் கோயில்ல மை செட் போடுற இடத்துல உட்காந்துருக்கேன். இங்க சர்ச்சில் ஃபாதர் கிறிஸ்டியன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, நான் போய் முருகன் பாட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, சன் 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 சர சன் சன் சன். இதை உட்காந்து மண்டையாடிட்டு இருக்கேன் நான். அடுத்து ஐயப்பன் பாட்டு. பகவான் சரணம் பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா, பகவதி சரணம் பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. தேக பலந்தா பாட வரந்தா தேக பலந்தா. அதுக்கப்புறம் புரியாத ஒரு பாட்டு போட்டாங்க. பொம்ம பொம்மதான் தைய தைய தக்க பத்தான் தனக்க தர பத்தன் கர போதர தனக்க தின்ன தித்தாம் தித்தாம் தை நகர்தாம் நக சின்னதாம் தத்தாம். பாட்டு உட்காந்து தலையாட்டிட்டானே, அதை பாட்டை போடனேன், இதை போடனேன், கற்பனை என்றாலும் போடனேன். கற்பனை என்றாலும் சர்ச்சில் பூசை நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க முருகன் பாட்டை வரிசையா போட சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு அறைய விட்டு அங்க பூசை நடந்துட்டு என்ன பாட்டு. அப்போ கோபத்துல ஒரு வார்த்தை விட்டாரு எங்க அப்பா, வாழ்நாள் முழுவதும் நீ மைக்கிட்டே தாண்டா கிடந்து சாவ போறன்னாரு. எங்க அப்பா விட்ட சாவம் பாருங்க. எனக்கு என்னைக்கும் கூட இருக்கிற ஒரே ஆளு தான், பிரியாத நண்பன். எங்க அப்பா கோபத்துல சொன்ன வார்த்தை கூட எப்படி பழிச்சிருக்கு பாருங்க. ஏதோ அப்பாலாம் அன்பே இல்லாதவர் நினைக்காதீங்க. எங்க அப்பா நான் படிச்ச ஸ்கூல்ல தான் அப்பா வேலை செஞ்சாரு, பிஇடி. ஸ்கூல்ல ஏதாவது டீ பார்ட்டி நடக்கும், அப்ப ஒரு ஜிலேபி, ஒரு மிக்சரு, ஒரு வாழைப்பழம், டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னா அதான் கொடுப்பாங்க. டீயை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது, அதனால அதை மட்டும் குடிச்சிட்டு எல்லா வாத்தியாரும் ஜிலேபியை திம்பாங்க, மிக்சரை திம்பாங்க. எங்க அப்பா அதை
அந்த வேட்டியை தூக்கி அந்த டவுசர் பாக்கெட்ல போட்டு பிள்ளைய வருவாங்க அப்படின்ட்டு ஸ்கூல் முடிஞ்சு நான் போறப்ப இங்க வாடா அப்படின்னு அந்த ஜிலேபியும் மிச்சரையும் அந்த பசியோட இருக்கிற எங்க அப்பா யாருக்கும் தெரியாம என் கையில கொடுத்த அந்த பாசமிக்க அந்த தந்தையினுடைய அந்த பாசம் இன்னைக்கு எனக்கு கண்ணா கலங்குது. அவர் நினைச்சிருந்தா அதை சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அந்த ஜிலேபியை தொட்டோன்னு மகன் ஞாபகத்துக்கு வர்றான் பாருங்க. இந்த தந்தை இந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது. எங்கனையாவது ஓரத்தில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. 15 இடத்துல சொல்லி காட்ட மாட்டாரு. இதை 10 பேர்த்திட்ட கூப்பிட்டு என் மகனுக்கு பள்ளிக்கூடத்துல கொடுத்துற சேதிய நான் கொண்டு வந்து கொடுத்தேன் சொல்லவே மாட்டார். ஆனா அம்மா பாருங்க, 10 மாசம் உன்னை பெத்து வளர்த்து ஈயரும்பு கடிக்காம பாதுகாத்து நான் பட்ட பாடி எத்தனை தடவை தாம அதை சொல்லுவேன். நான் மட்டும் இல்லைன்னா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருப்பியாடா. எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் அன்னைக்கு நீ வகுத்துல இருக்கப்ப சொல்லுமா, பிறந்த பிறகுதான் கதை சொன்னேன். வகுத்துல இருக்கப்ப என்ன நடந்துச்சு. திண்டுக்கல் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ஐடி விநாயகர் தான் எந்த ஏரியால இருந்தாலும் அதனுடைய ஏரியாவை மாறிடுவார். நீதிமன்றத்தில் இருந்தாருன்னா நீதிமன்ற விநாயகர், பொதுப்பணித்துறையில இருந்தாருன்னா பொது பிடபிள்யூடி விநாயகர், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிடுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கார்கில் விநாயகர், அந்த இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கிரிக்கெட்ல 2020 ஐபிஎல் விநாயகர், எல்லா வேஷத்துக்கும் ஃபிட் ஆகிறாரு பாருங்க அவரு. அது மாதிரி ரயில் அடி விநாயகர் கோயில்ல நான் வயிற்றுல இருக்க தியாகராஜ பாகவதர் பாட்டு பாட வந்திருக்காரு அந்த கோயிலுக்கு. அப்ப அவரை பாக்குறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஏன்னா அப்படி இருப்பாராம் அவர் ஆளுக்கு. அப்படியே தங்க கலர்ல சிலுக்கு ஜிப்பா போட்டு அவர் பாடின பாட்டு ஒண்ணு பாடிக்கிட்டு இருக்காருன்னு எங்க அம்மா அந்த பாட்டை பாடி காமிப்பாங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தார் அற்பப்பன பேய் பிடித்த வர்றாரு. கூட்டம் பூரா அப்படியே பாடுது. அந்த தியாகராஜ பாகவதர் முன்னூண்டு விபூதி எடுத்து எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. வாங்கின பெண்கள்லாம் அதுல மாசமா இருக்க உங்களை எல்லாம் அந்த விபூதியை வாங்கி வயிற்றுல தடவி இருக்காங்க. அந்த ஆளோட பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரட்டும் அப்படின்ட்டு. அந்த விபூதி எங்க அம்மா என்ன எல்லாரும் தடவுறீங்க அப்படின்னு. இல்லைங்க டீச்சர், அவரு பாட்டு பாடுறவர் விபூதி கொடுத்தாருன்ட்டு எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்சல் அப்படி வந்திருக்கு. எங்க அம்மாவும் என் பிள்ளை வகுத்துல இருக்கான், அதே மாதிரி பாட்டு திறமை என் பிள்ளைக்கு வரணும்ட்டு அந்த விபூதியை வாங்கி நம்பிக்கையோட எங்க அம்மா தடவுன அந்த விபூதி தான் இன்னைக்கு நான் தியாகராஜ பாகவதர் பாட்டு. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரெல்லாம் மைத்தாயிட்டாரு. ஆனா அவர் பாட்டு இன்னைக்கு அப்படியே அச்சு பசகாம பாடுவேன். மனமேனி ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய், தினம் வாழ்த்துவாய், கனவினும் வாழ்வில் கலங்கி வாடாதே, காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே, காமமோக மதவைரிகள் வசமாய் கர்ம வினை சூழுலக வாதனையில் கருமாறி மனமோடு துயருறாமல் நிரந்தரமும் மகிழ்ந்து வர சுகம் பெறவும் மனமேனி ஈசனாம். அங்க ஒரு பெரியவர் ரொங்குறாரு அப்படியே. ஏன்னா அவரு சைட் அடிக்கிற காலத்துல இந்த படம் வந்திருக்கான். அவர் அப்படியே பிள்ளைகளை அப்படி பார்த்துட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப இந்த படம் வந்திருக்கான். மன்மதன் அதெல்லாம் எப்படி பாடி லவ் பண்ணிருப்பாங்கன்றீங்க. என் தாய் எனக்கு கொடுத்த அந்த அன்பு பாசம், என் தந்தை எனக்கு காட்டிய அந்த கண்டிப்பு, ரெண்டுல என்னை இந்த நிலைமைக்கு உருவாக்குனது எது? ஒரே ஒரு விஷயம். பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. முத்துவேல் பிக்சர்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பித்த அந்த திரைப்பட கம்பெனிக்கு வைக்கல. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு தன் தாய் பேரை தான் வச்சார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மருதூர் கோபால மேனன் மூவிஸ் வைக்கல. அவங்க அப்பா பேரு இது மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன், அதுதான் எம்ஜி ராமச்சந்திரன். சத்யா மூவிஸ் என்று தன் தாயினுடைய பேரை தான் வச்சார். காரணம், அவங்க அம்மா 3ஆம் கிளாஸ், அதாவது கும்பகோணத்துல அந்த பிள்ளைய 2 பேரையும் கையை பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த 3ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாத அளவிற்கு 3ஆம் வகுப்பு தான் நான் படிச்சேன். அதுக்கு பிறகு என் தாய் கைதான், என் தாயின் மடிதான், என் தாயினுடைய முதுகுதான், என் தாயின் தோள்கள் தான் எனக்கு படிப்பு, பல்கலைக்கழகம் அனைத்தையும் கற்றுத்தந்தது என் தாய் சத்யபாமா தான் என்று எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் எழுதியிருக்கார். நெல்சன் மண்டேலா அவரு எல்லா பிள்ளைகளும் பலூன் விட்டுக்கிட்டு இருந்திருக்குதுங்க. கலர் கலர் பலூனா விடுறாங்க. சிவப்பு பலூன், மஞ்சள் பலூன், பச்சை பலூன், கருப்பு பலூன் மட்டும் விடுறதே இல்லை.
அவங்க அம்மாட்ட வந்து கேட்டிருக்காரு, ஏமா எல்லா கலர்லயும் பலூன் விடுறாங்க, கருப்பு பலூன் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க, நம்ம எல்லாம் கருப்பா இருக்கிறோம்னு தானம்மா, பலூன்ல கூட கருப்பை வெறுக்கிறாங்களேம்மா. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, நீ நமது இனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுறா, அன்னைக்கு வெறும் கருப்பு பலூன் மட்டும்தான் இந்த மேல பறக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு பலூன் பறப்பதை கூட தன் மகனுக்கு நம்பிக்கை ஊட்டி அவனை ஒரு நாட்டினுடைய தலைவராக்கியது ஒரு தாயினுடைய அந்த ஒரு வாக்கியம். மராட்டிய வீரன் சத்ரபதி சிவாஜியோட அப்பாவை பத்தி எங்கனையாவது வரலாற்றில் இருக்கா? அந்த தாயினுடைய வீர கதைகள் தான் அந்த மராட்டிய வீரனை, அப்படிப்பட்ட ஒரு வீரனை உருவாக்கியது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், ஒரு தாய் இறந்த பிறகு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு தந்தை இன்னொரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு தேடிக்கொண்டிருப்பான். ஆனால் ஒரு தந்தை இறந்த பிறகு தனக்கு திருமணம் என்பதை நினைத்து கூட பார்க்காமல் தன் பிள்ளைகளையே வாழ்நாள் முழுவதும் கனவிலே சுமந்து அந்த பிள்ளைகளை வளர்த்த தாய்மார்கள் எத்தனையோ பேர் அன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் ஒன்று இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை சவாலாக ஏற்று அந்த சவாலை பூர்த்தி செய்பவர் தந்தையை விட தாய்தான் என்று சொல்லி, ஒரு தாயினுடைய பாதிப்பில்லாத மகனோ மகளோ இந்த சமுதாயத்தில் இல்லவே இல்லை.